இன்னைக்கு நம்ம பொங்கலுக்கு வாங்கியிருப்போம்ல மஞ்சக்கிழங்கு, அந்த மஞ்சக்கிழங்கு வச்சு வீட்லயே கஸ்தூரி மஞ்சள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம பொங்கலுக்கு சாமிக்கு படைச்சிருப்போம். அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாவே சில பேர் தூக்கியும் போட்டிருக்கீங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணாம இது பார்த்தீங்கன்னா இது எங்க வீட்லயே விளைஞ்சுதுங்க. இங்க பாருங்க, அதுதான் இது. ஓகேங்க, அந்த கிழங்கை நான் இந்த தட்டில் எடுத்துக்கிட்டேங்க. இதை இட்லி குண்டால வச்சு நான் ஒரு ஆவி கட்டி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்போ ரொம்ப ஃபைனாக ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க. நான் நல்லா காஞ்சுது அப்படின்னா நமக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். அதுக்காக நான் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேங்க இது எல்லாத்தையுமே. ஓகேங்க, எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இதுவை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு தட்டில் போட்டு நான் வெயிலில் காய வச்சுக்கிறேங்க. இந்த மஞ்சக்கிழங்க 3 நாளைக்கு தான் நாங்கள் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா சுருங்கிடுச்சுங்க. ஓகேங்களா, இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா அம்மிக்கல்லில் வச்சு நான் அரைச்சிக்கிறேங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி இருக்கனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டால் எனக்கு ஃபைன் பவுடராக கிடைக்காது, ரொம்ப தூளாக கிடைக்காதுல்ல. அதனால நான் அம்மியிலே எடுத்துக்கிறேன். ஓகே, ஆர்கானிக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம அம்மியிலே எடுத்துக்கலாம், அரைச்சிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி, அதனால நான் அம்மியிலே அரைச்சிக்கிறேங்க பவுடரா. பாருங்கள், ரொம்ப பொடியாக அரைஞ்சதுனால நல்லா காஞ்சிடுச்சு, சுருங்கிடுச்சா. ஸோ நமக்கு அம்மியில் இப்படி அரைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பொங்கலுக்கு நம்ம படைச்ச மஞ்சக்கிழங்கு வச்சு வீட்லேயே கஸ்தூரி மஞ்சள் பவுடர் நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இது நம்ம முகத்துக்கு பூசினா உங்களுக்கு எரியவே எரியாது, ஏன்னா இது கஸ்தூரி மஞ்சள். நீங்களுமே இப்போ பொங்கலுக்கு வாங்கின கிழங்க சில பேர் ரொம்ப அடுத்த பொங்கலே வரும் அந்த மாதிரி நம்ம தூக்கி போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்மளுமே அதை நிறைய டைம் பண்ணியிருப்போம். இப்போ தான் நான் கொஞ்ச நாளாகவே இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணிட்டு இருக்கேங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு அப்புறமாச்சும் கூட அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வாங்கின மஞ்சள் காஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி முகத்துக்கு யூஸ் பண்றதுக்காவது நீங்க கஸ்தூரி மஞ்சளை வீட்லயே ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்க, கஸ்தூரி மஞ்சளை நான் ரெடி பண்ணியாச்சு, உங்களுக்கு காமிச்சிட்டேன். அந்த காய் மஞ்சள் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த செடி இருக்கும் இல்லைங்க, அது நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க. சும்மா கொஞ்சம் பள்ளம் நோண்டிட்டு ஒரு மண்ணில் இப்படி புதைச்சி விட்டுடுங்க. இந்த மாதிரி எல்லா காய் மஞ்சளையும் புதைச்சிட்டு வந்துடுங்க. இது இப்போ நம்ம நட்டு மட்டும் தான் வைக்கிறோம், இப்போ நமக்கு காய் விடாதுங்க. ஆடி மாதம் நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா தை மாதம் பொங்கலுக்கு நீங்கள் இந்த காய் மஞ்சளை எடுத்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் இந்த செடி வதங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மண்ணில் நட்டு விட்டுறேன். ஆனால் காய் வராது, செடி மட்டும் தான் வளர்ந்துட்டு வரும். ஆடி மாதத்துலேருந்து தான் காய் இட ஆரம்பிக்கும். அந்த காய் பெருக்குச்சு அப்படின்னா தை மாதம் உங்களுக்கு பொங்கலுக்கு அப்போ நீங்கள் வீட்லேயே காய் மஞ்சள் எடுத்துக்கலாங்க. வெளியில் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. நீங்கள் எந்த செடி வைக்கிறதுனாலும் ஈவினிங் டைமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஈவினிங் வைக்கிறீங்கன்னா ஈவினிங்க்கு அப்புறம் நைட் ஃபுல்லாமே சில்னஸ் இருக்கனால உங்களோட செடி விதங்காது, சீக்கிரமாக வேர் பிடிச்சிருங்க. நீங்கள் மதியானம் வெயில் டைமில் வச்சிங்கன்னா வெயிலே வேர் விளங்கி உங்களுக்கு செடி வேர் பிடிக்காதுங்க. ஓகேங்களா, நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக பயனடைஞ்சுக்கோங்க.